Hey guys, நான் உங்கள் விஷ்ணு ஃப்ரம் LS டெக்னிக்கல். ரொம்ப நாளாக காணும் எக்ஸாம் இருந்தது. ஸோ அதனால் 1 மந்த்தாக வந்து யூடியூப் பண்ண முடியல. ஸோ எக்ஸாம் ஓவர், ஸோ பேக் டு யூடியூப். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிரிட்டா BS6 2020 வண்டியை வந்து நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இது கிரிட்டா வண்டி இந்த நிற்குது. ஸோ வண்டியை பார்த்திங்க அப்படின்னா இது கிரிட்டா டீசல் வேரியன்ட் இது. ஸோ இந்த வண்டி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி ஓகே கேஸ், ஃபஸ்ட் வண்டி பார்ப்போம். சரி ஓகே guys, ஃபஸ்ட்டு வண்டி பார்த்திங்க அப்படின்னா பழைய கிரிட்டாக்கும் இந்த வண்டிக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பழைய கிரிட்டாக்கும் இந்த கிரிட்டாக்கு மெயின் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா லாங் பானட் கொடுத்துருக்காங்க வித் அந்த க்ரீஸ் லைன், மஸ்குலர் க்ரீஸ் லைனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து கிரில் மாற்றிருக்காங்க. ஸோ கேஸ்கெட் சிக்னேச்சர் கிரில் இதில் போட்டிருக்காங்க. பட் இது வந்து டீசல் வேரியன்ட்ங்கிறதுனால வந்து கிரில்லில் வந்து க்ரோம் கிடையாது இந்த வேரியண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்கிட்டில் வந்து தனியாக நம்பர் பிளேட்டுக்கு தனியாக ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய கிரிட்டாவில் வந்து ஸ்லாட் நம்பர் பிளேட் உண்டு, பட் ஆனால் ஸ்லாட் இந்த மாதிரி தனியாக கிடையாது, பட் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து ஹெட்லாம்ப்ஸ். ஸோ பழைய கிரிட்டாக்கும் இந்த கிரிட்டாவுக்கு மெயினாக இது ஒரு பெரிய சேஞ்சஸாகவே இருக்கும். ஸோ கிரிட்டாவில் இந்த பார்த்திங்க அப்படின்னா ட்ரியோ LED பீம் ஹெட்லாம்ப்ஸ் சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. பட் as I said, இது வந்து ஒரு டீசல் வேரியன்ட்ங்கிறனால இது வந்து ஹாலஜன் ப்ராஜெக்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த LED சிக்னேச்சர் வந்து மாற்றிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து ஃபாக் லேம்ப் வித் இண்டிகேட்டரோட உண்டு. ஸோ சேம் லைக் இது வந்து வெறும் இண்டிகேட்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ முன்னாடி பார்க்கறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. அந்த மஸ்குலர் பானட் வித் அந்த LED ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு செம்மையான ஒரு ஸ்போர்ட்டி லுக் அண்ட் சேம் லைக் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் லுக் கொடுக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் சொன்ன கேஸ்கெட்டிங் சிக்னேச்சர் இருக்குது. ஸோ இதுதான் அந்த க்ரோம் இப்படி தான் இருக்கும் டாப் பண்ணில். அண்ட் சேம் லைக் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நான் சொன்ன ஃப்ரண்ட் ஃபாக் லேம்ப் வித் இண்டிகேட்டர். ஸோ அந்த LED சிக்னேச்சர் சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்ன ட்ரியோ பீம் LED ஹெட் லேம்ப். ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த ஹெட் லேம்ப் பார்க்குறது டாப் பண்ணில் இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் உள்ள ஃப்ரண்ட் ஸ்கிட்டு, சைட் ஸ்கிட்டு, அப்புறம் அந்த மேலே உள்ளது எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த அசன் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீல்ஸ் வந்து இது வேரியன்ட்னால வந்து வீல்ஸ் வந்து அலாய் கிடையாது, நார்மல் ட்ரம் வீல் தான் உண்டு. அண்ட் ஃப்ரண்ட் வந்து டிஸ்க் பிரேக் வித் பேக்கில் வந்து ரியர் வந்து ட்ரம் பிரேக் வருது. டவுன் கிளியரன்ஸ் வந்து ஓரளவுக்கு அதே சேம் கிரிட்டா அதே வேரியன்ட் தான் இருக்குது. அண்ட் கீழே வந்து எக்ஸ்ட்ரா அந்த சைட் ஸ்கிட் அசன்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப் வேரியண்ட்டில் இருக்கிற அதே சேம் மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஹேண்டில் க்ரோம்ஸ் இதில் கிடையாது. ஸோ டாப் வேரியண்ட்டில் தான் அதுவும் வரும். அண்ட் பின்னாடி டெய்ல் லைட்டோட சிக்னேச்சர் மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த LED சிக்னேச்சர் பேட்டர்ன் வந்து சூப்பராகவே இருக்குது. அது போக நார்மல் ஹாலஜன் பிரேக்கிங் லேம்ப் அண்ட் வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ விசிபிளாக இருக்காது, பட் பார்க்க வந்து ஒரு நல்ல ஒரு லுக் இருக்குது. ஸோ ஒரு லேண்ட் ரோவர் ஃபீல் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். வந்து கீழே சென்டரில் லோகோக்கு மேலே வந்து ரியர் பிரேக்கிங் லேம்ப் வருது. பழைய கிரிட்டாக்கு மேலே இங்கே இருக்கும், பட் இங்கே வந்து சென்டரில் வருது பிரேக்கிங் லேம்ப். அண்ட் பின்னாடி வந்து கொஞ்சம் ஸ்கிட் கொஞ்சம் லைட்டாக அசன் மாற்றிருக்காங்க. பின்னாடி வந்து ட்வின் டிப் எக்ஸாஸ்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து டாப் எண்ட்லேயே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த ட்வின் டிப் எக்ஸாஸ்ட் இதில் வந்து இந்த வண்டியில் இல்லை. ஸோ இதில் பின்னாடி அசன்ஸும் வந்து சூப்பராக இருக்குது. பின்னாடி வந்து கிரில் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வேணும்னா நம்ம டிப்ஸ் வந்து ஆல்டர் பண்ணி மாட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது. அண்ட் நம்பர் பிளேட் தனியாக ஸ்லாட் இங்கே சூப்பராக இருக்குது. அண்ட் ரியர் ஃபங்க்ஷன்ஸ் சார் டிஃபால்ட்டாகவே வருது. கேமரா ஸோ அதே மாதிரி சேம் லைக் வருது. ஸோ சைட் லுக் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ இதுதான் வண்டியோட கீ. மெயினாக சொல்ல போனால் அந்த ஹெட் லேம்ப்பு, ரியர் லேம்ப்பு, பார்க் லேம்ப் எல்லாமே வந்து சூப்பராக அந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த டிசைன் செம்மையாக இருக்குது. ஸோ இது ஒரு மிட் வேரியண்ட்டுங்கிறதுனால வந்து ஸோ ஃபுல் ஃபீச்சர்ஸ் இதில் இல்லை.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டில் க்ரோம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவே மாட்டிருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்க பின்னாடி ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சி பில்லர் வந்து ஸோ டிஃப்ரெண்ட்டாக மாற்றிருக்காங்க. பழைய கிரெட்டாக்கும் இந்த கிரெட்டாக்கு வந்து இந்த சி பில்லர் சூப்பராக வருது. பழைய கிரெட்டாவில் வந்து இந்த மாதிரி ப்ளெயினாக தான் இருக்கும். பட் இங்கே வந்து சி பில்லர் கொஞ்சம் லைட்டாக வந்து ஒரு சிக்னேச்சராக கொடுத்துருக்காங்க. சேம் லைக் வந்து கொஞ்சம் கிளாஸியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில்வர் கலரில் வந்து ஒரு கிளாஸியாக ஒரு ஃபீல் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வண்டி எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு ஸோ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் டிரைவிங் கேபினட். ஸோ டிரைவிங் சீட் பார்த்திங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே இருக்குது. ஸோ டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டீசெண்டாக அந்த ப்ளசண்ட்டான சவுண்டு வேறு வருது. ஸோ இது வந்து ஒரு டீசல் மிட் வேரியண்ட்ங்கிறனால வந்து இதை ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மல் கீ இது கிடையாது, கீழே சென்ட்ரி கிடையாது. ஸோ ஃப்ளிப் கீ தான். ஸோ ஃப்ளோ வித் அந்த கண்ட்ரோல்ஸோட இதிலே வருது. ஸோ அதில் வந்து இது போக என்ன அப்படின்னா இது வேரியண்ட்ங்கிறனால ஆட்டோமேட்டிக் கிடையாது. அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ்லாம் அதில் கிடையாது. பட் இது ஒரு மிட் வேரியண்ட்ங்கிறனால கொஞ்சம் பாதி ஃபீச்சர்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ கீ இன்சர்ட் பண்ண உடனே மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா அந்த நெயில் மட்டும் வந்து பழைய மாடல் மாதிரி தான் இருக்குது. பட் மேலே உள்ள அசன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அசன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. மேலே அந்த லைட்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மீட்டர்ஸ் வந்து பழைய இப்போ உள்ள கிராண்ட் ஐட்டன் ஸோ இந்த மாதிரி வண்டியில் உள்ள ஒரு ஸ்பீடோ மீட்டர் தான் இந்த லோ எண்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் எண்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வரும். டாப் எண்டுக்கு வந்து வித் எல்இடி பேனல்ஸோடு வரும். ஸோ இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ டிரைவிங் கேபினட்டோட ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு லென்த்தியான ஸ்பேஸ் இருக்குது. ஆக்சுவலி இதில் ஸ்டீரிங் டைப் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா டி டைப் ஸ்டீரிங் இது. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல்ஸ் வரும். இது மிட் வேரியண்ட்னால இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் வேறு இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்பீட் வந்து டிஜிட்டலைஸாக மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டோர் எந்த டோர் ஓப்பனில் இருக்குது, அண்ட் வந்து ஆவரேஜ் எவ்வளோ போகும், ஃபியூல் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, ஃபியூல் எவ்வளோ இருக்குது. ஸோ அது போக வந்து டைமிங், அது போக நம்ம ட்ரிப் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஏர் கண்டிஷனிங் டெம்பரேச்சர் முதற்கொண்டு இதிலே டிஸ்பிளே ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஹீட், இன்ஜினோட ஹீட் எப்படி இருக்குது, அண்ட் வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்கிறது. பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சைட் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் லைக் வந்து டோர் அன்லாக்கிங் அண்ட் லாக்கிங் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து மிரர் ஷிஃப்டர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸ் இந்த டோர் பேனல் சைட்லேயே இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன். ஸோ ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து டீசல் இன்ஜின் வண்டி இது. ஸோ டீசல் இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் டீசல் இன்ஜினோட வருது. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் முதல்ல. ஸோ சைலன்ட் ஸ்டார்டிங்கோட இருக்குது. சூப்பராகவே இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 1.5 டீசல் இன்ஜின் இது வித் 4 சிலிண்டர் 4 வால்ஸ் டீசல் இன்ஜின். ஸோ இங்கே வந்து அந்த ஆம்ரெஸ்ட் சூப்பராக இருக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட்குள்ளே வந்து நம்ம இதனால் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். ஸோ ஹேண்ட் பிரேக் வந்து இதுக்கு ஆக்சுவலி வந்து ஆட்டோமேட்டட் பவர் சிங்கிள் பட்டன் ஹேண்ட் பிரேக் இதில் வரும். பட் இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு மிட்வேரியன்ட்னால பாதி ஃபீச்சர்ஸ் தாங்க இதில் வந்துருக்கு. ஸோ இதில் நார்மல் ஹேண்ட் பிரேக் தான் இருக்குது வித் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கியரோட வருது. ஸோ இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இவங்களாம் எக்ஸ்ட்ரா மாட்டிருக்காங்க. ஸோ லோ எண்டில் வந்து இன்ஃபோர்டைன்மெண்ட் கிடையாது. ஸோ இது இவங்களாம் தான் போட்டிருக்காங்க. எங்கே போட்டாங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வ்ளாகிங் பண்ணியிருந்தேன் தெரியுமா ஒரு கடையை பற்றி. ஸோ அந்த கடையில் தான் இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் ஃபுல்லாக மாற்றினாங்க. ஸோ அந்த சிக்னேச்சர் சூப்பராக இருக்குது. இது போக அந்த ப்ளூ லிங்க்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இந்த வண்டியில் வரும். பட் இதில் மிட் வேரியண்ட்னால கொஞ்சம் பாதி ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் ப்ளூ லிங்க்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஒரு ஸ்மார்ட் டிவைஸ் கூட வந்து இதை பேர் பண்ணிவிட்டு வண்டியை வந்து அந்த டிவைஸ் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணதாக கொடுத்துருக்காங்க. இது வாய்ஸ் கண்ட்ரோலோட வேறு இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஓப்பன் சன்ரூஃப்னு சொன்னோன்னே வந்து சன்ரூஃப் ஓப்பன் ஆகுது. ஸோ கீழே பெடல்ஸ் வந்து இதில் வந்து அந்த மேலே பிளேட் கவர்ஸ் இதெல்லாம் கிடையாது. பட் டாப் எண்டில் அது உண்டு. அண்ட் சைடில் வந்து நம்ம ஆங்கிள் அட்ஜஸ்ட் கண்ட்ரோல். ஸோ ரியர் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ ரியரில் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக உட்காரலாம். ஸோ முன்னாடியுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது.
ஸோ ஓகே கைஸ், இப்போ ரியரில் இருக்கும். ஸோ ரியர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. ஒரு ஆள் உட்கார ஒரு 4 பேர் உட்கார அளவுக்கு இடம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ மிட்வேரியன்ட்கிறதால நடுவில் அந்த ஆம்ரெஸ்ட் கிடையாது, சேம் லைக் அந்த கப் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் இதில் இல்லை. ஸோ சிங்கிள் சீட்டாக தான் இதில் இருக்குது, ஃபோல்டபுள்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரியர் ஏசி இதில் இருக்குது. ஸோ ரியர் வெண்ட் ஏசி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் ஆனால் வந்து மேனுவல் கண்ட்ரோல் தான், ஃப்ரண்ட்டில் தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ரியரில் கண்ட்ரோல் கிடையாது. ஸோ அந்த ஆம்ரெஸ்ட் கீழே வந்து ஏசி வெண்ட்ஸ் இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எதுனாலும் மெட்டீரியல்ஸ் உள்ள போட வச்சுக்கலாம். அண்ட் இது போக வந்து வண்டியில் பிளேஸ் இல்லைங்கிறனால இவங்க எக்ஸ்ட்ரா வந்து ட்வீட்டர்ஸு அப்புறம் டோர் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இவங்க எக்ஸ்ட்ரா மாட்டிருக்காங்க. ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த ப்ளாக் பண்ணியிருந்த கடையில் தான் எல்லாம் மாட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பூட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா சேம் லைக் அதே கிரெட்டாவில் இருக்கிற பூட் ஸ்பேஸாக இதுலேயே இருக்குது. ஸோ கீழே வந்து ஸ்டெப்னி, ஸோ இதை புல் அப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கீழே ஸ்டெப்னி இருக்குது. ஸோ வித் அந்த டூல் கிட்ஸோட உண்டு. ஸோ சேம் லைக் அதே பழைய கிரெட்டாவில் இருக்கிற அதே சேம் ஸ்பேஸ் தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் பாடி லென்த் கொஞ்சம் கூட்டி இருக்கு தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பல்ஜியாக நல்ல லார்ஜாகவே இருக்குது. பழைய கிரிட்டாவில் வந்து கொஞ்சம் இங்கே அந்த மேலே கவர் இருக்கும். ஐ திங்க் அந்த கவர் இல்லாதனால தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்குது பூட்டில். அண்ட் அந்த மெயினாக சொல்லப்போனால் அந்த பின்னாடி வந்து ஸ்கிட்டை வந்து சூப்பராகவே போட்டிருக்காங்க. அந்த ஸ்கிட்டோட டிசைன் வந்து நல்லாயிருக்கு. கிரிட்டாவில் வந்து பழைய கிரிட்டாவில் வந்து கொஞ்சம் ஒரு பிளாக் கலர் 2 ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி வரும். பட் இதில் வந்து ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நல்ல ஒரு டிசைன். அண்ட் ரியர் லைட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ ரிவர்ஸ் லேம்ப் இங்கே இருக்குது. ஸோ வண்டியோட எக்ஸாஸ்ட் டிப் இங்கே தான் இருக்குது. இருந்துமே வந்து வண்டி எவ்வளோ சைலன்ஸாக இருக்குன்னு பாருங்களேன். ஸோ வண்டி எக்ஸாஸ்ட் சவுண்டு வந்து அந்தளவுக்கு இதில் இல்லை. ஸோ நார்மலாக தான் இருக்குது எக்ஸாஸ்ட் சவுண்டு. ஸோ வண்டி டவுன் கிளியரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே தான் இருக்குன்னு சொல்லணும். ஸோ டவுன் கிளியரன்ஸ். ஸோ வண்டியில் ஒரு ரைட் போய் பார்ப்போம், ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி ஓட்ட எப்படி இருக்குது ப்ரோ? நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, வந்து நார்மல் கிரெட்டாவோட இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஓகே, பழைய கிரெட்டாவுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிசி 1500 சிசி இன்ஜின் வருது. ஓகே ஓகே, பட் இன்ஜின் கொஞ்சம் அதோட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. ஓ, ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குது. ஓகே, 120 மேலே போனால் வண்டி அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். 80ல் ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ஓகே, வார்னிங் கண்ட்ரோல் இதில் உண்டு. வார்னிங் கண்ட்ரோல் உண்டு. 120க்கு மேலே கண்டினியூஸாக உங்களுக்கு வார்னிங் கேட்டுகிட்டே இருக்கும். ஓகே ஓகே. வேறு உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இதில் கிடைச்சது? அதாவது நீங்கள் பழைய கிரெட்டாக்கும் அதே சேம் லைக் நீங்கள் இதுக்கு முன்னாடி வச்சிருந்த வண்டிக்கும் இப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்குது? கம்ஃபோர்ட் மெயினாக சொல்லணும்னா கம்ஃபோர்ட் தான். ஓகே, கம்ஃபோர்ட் நீங்கள் எங்கே எதிர்பார்க்குறீங்க? அதாவது ஃப்ரண்ட்டில் கம்ஃபோர்ட் நல்லா இருக்குன்றீங்களா இல்லை ரியரில் நல்லா இருக்குன்றீங்களா? போத் ரெண்டுமே ஓகே தான். சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஓகே, டிரைவிங் கம்ஃபோர்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு ஓட்டதுக்கு? ஸ்போர்ட்டியாக இருக்குது, ஓல்டாக இருக்குது. நீங்கள் ஹில் ஏரியா இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தீங்களா? லாங் டிரைவ் எதுவும்? ஏலகிரி போயிருந்தேன். ஓகே, அப்போ ஓட்ட எப்படி இருந்தது? ஓகே, பக்கா. ஸோ அந்த டர்னிங் அண்ட் பென்ஸ் இதெல்லாம் ஓட்டதுக்கு எப்படி இருந்தது? உனக்கு இந்த காரில் வந்து ஸ்டேபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கும், இதனால கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகே, அந்த வாபுல்னஸ்லாம் தெரியல. ஓ, சூப்பர் சூப்பர். பிரேக்கிங் எஃபிஷியன்சி எப்படி இருக்கு வண்டியில்? நல்லா இருக்குது. ஏபிஎஸ் வித் இபிடியோட வருது. ஸோ அதனால் வந்து பழைய நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு நீங்கள் அதுக்கு முன்னாடி ஸ்விஃப்ட் வச்சுருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்விஃப்ட்டுக்கு வந்து நார்மல் ஏபிஎஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வச்சிருந்ததில். ஆமாம், ஏபிஎஸ் மட்டும். ஓகே, ஸோ அப்போ ஏபிஎஸ் வித் ஏபிடியோட வந்து இதோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது வண்டி பார்க்கறதுக்கு? பிரேக்கிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணும்போது சேமாக தான் இருக்குது. பட் நம்ம ஸ்பீடாக போயிட்டு அந்த பிரேக் அடிக்கும்போது அந்த ஃபீல் கிடைக்குது. அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகே, அந்த அதாவது ஈக்குவலாக ஸ்டெபிலைஸ் ஆகி போகிறதுக்கு சடன் பிரேக்கிங்கில் தான் நம்மளுக்கு தெரியுது. ஓ, சூப்பர். ஸோ வண்டி வந்து இப்போது 5000 RPMல போகுது. ஸோ அந்த வார்னிங் கண்ட்ரோல் வேறு வரும்னு நினைக்கிறேன். இது 80க்கு அது கண்ட்ரோலு? 80. ஓகே, டேர்னிங் தெரியுது, கிளியராக தெரியுது. ஸோ வண்டி ரோட் டேர்னிங்கில் இருக்குது. ஸோ அந்த ஸ்மூத்னஸ் நல்லாவே தெரியுது. அந்த ரொம்ப ரஃப்பாக இல்லாமல் ஸ்மூத்தாக டேர்ன் ஆகிறது தெரியுது. ஸோ
இப்போ 120 வித் 300 ஆர்பிஎம், சாரி 3000 ஆர்பிஎம்ல போகுது. ஸோ வண்டி நாய்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, வாப்ளிங் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ நார்மல் சிங்கிள் ரோடுக்கே வந்து இவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா ஹைவேஸில் நம்ம சொல்ல வேணால் சூப்பராகவே இருக்கும் ஓட்டத்துக்கு. ஸ்டீரிங் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குது ப்ரோ? பக்கா. நம்ம நார்மல் காரில் வந்து நம்ம டேர்னிங் எடுத்துட்டு போகும்போது லைட்டாக வைப்ரேஷன் இருக்கும். ஓகே ஓகே. லைட்டாக ஸ்டேரிங் கொஞ்சம் உதவும். இதில் அந்த இது இல்லை. ஓ நல்லா இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நம்ம ரியரில் உட்காந்துருக்கோம். ஸோ ரியரில் வந்து கம்ஃபர்ட் சூப்பராகவே இருக்குது. சீட்பெல்ட் போர்டில், சாரி மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரியரில் உட்காந்து நல்லா சூப்பராகவே இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, லெக் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. ஸோ சூப்பராகவே இருக்குது வண்டி உட்காந்து, கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ வண்டி இத்தனைக்கும் வந்து வண்டி 120 அந்த ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணி போயிருக்காங்க. ஸோ அப்படி இருந்துமே வந்து அந்த ஜர்க் எதுவுமே இல்லாமல் ப்ராப்பராக நல்ல ஒரு ட்ரைவிங் கம்ஃபர்ட் அண்ட் சேம் லைக் வந்து ரைடிங் கம்ஃபர்ட்டுமே சூப்பராக இதில் இருக்குது. ஸோ முன்னாடி எப்படி இருக்கு பார்ப்போம். சரி ஓகே கேஸ், நம்ம வண்டியில் போயிட்டே வந்து வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வண்டி பார்த்திங்க அப்படின்னா கிரெட்டா BS6. ஸோ வண்டியோட ஓவரால் டைமென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா லென்த்து வந்து 4300 mm வருது. வித்து பார்த்திங்க அப்படின்னா 1790 mm வருது. அண்ட் ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா 1635 mm வருது. வீல் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா 2610 mm வருது. ஸோ வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா 433 லிட்டர்ஸ் வருது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்க அப்படின்னா 50 லிட்டர்ஸ் வருது. ஸோ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா மெக்பர்சன் ஸ்டார்ட் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் பார்த்திங்க அப்படின்னா கப்புல்டு டார்சன் பீம் ஆக்சல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பிரேக் டைப் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியர் பிரேக் டைப் பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் கொடுத்துருக்காங்க. இது டாப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து ரியரில் வந்து டிஸ்க் வரும். சேம் லைக் வந்து வீல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீல் ரிம்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து அலாய் ரிம்ஸ் வரும். அண்ட் நெக்ஸ்ட் டயர் பார்த்திங்க அப்படின்னா 16 inch டயர் தான் அதில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வண்டி வந்து 5-seater SUV. ஸோ வண்டியோட ஃபியூல் டைப் பார்த்திங்க அப்படின்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ரெண்டுமே இருக்குது. ஸோ வண்டியோட டிரைவ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் டிரைவ். ஸோ வண்டியில் கலர்ஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 7 கலர்ஸ் இதில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேலக்ஸி ப்ளூன்னு ஒரு கலர், அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேண்டம் பிளாக், அண்ட் நெக்ஸ்ட் வந்து டைட்டன் கிரே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெட் மல்பெரி, அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாவோ ஆரஞ்ச், அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெஃப்லான் சில்வர், அண்ட் நெக்ஸ்ட் வந்து போலார் ஒயிட். ஸோ வண்டியில் வந்து 7 கலர்ஸ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. சேம் லைக் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வந்து டார்க் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ண டிரான்ஸ்மிஷன் இருக்குது. சேம் லைக் வந்து CVT யூஸ் பண்ண டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பிரேக்கிங் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ABS வித் EBDயோட கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனோட கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏர் பேக்ஸ், மொத்தம் இதில் வந்து 2 ஏர் பேக்ஸ் இருக்குது. இது டாப் வேரியன்ட் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் 6 ஏர் பேக்ஸ் வரும். ஸோ இது போக வந்து இந்த வண்டியில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம சடனாக ஆக்சிலேஷன் கொடுக்குறோமோ இல்லை சடனாக பிரேக்கிங் பண்ணும்போது நம்ம வண்டியை வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெபிலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ESC கொடுத்துருக்காங்க. ஸோ ESCனா என்ன அப்படின்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். ஸோ எதுக்கு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வண்டி வந்து ஓவர் ஸ்டீர் அண்டர் ஸ்டீர் ஆகும்போது அதாவது நம்ம ஒரு சடனாக ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்க வருது அப்படின்னா நம்ம வந்து ஓவர் ஸ்டீர் அண்ட் அண்டர் ஸ்டீர் பண்ணுவோம். ஸோ அந்த டைத்தில் வந்து நம்ம டேரக்ஷன் சேஞ்ச் ஆகி வேறு எங்கே வண்டி ஸ்கிட் ஆகி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம ப்ராப்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா HAC கொடுத்துருக்காங்க. ஸோ HACனா என்ன அப்படின்னா ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல். ஸோ ஹில் அசிஸ்ட் கண்ட்ரோல் எதுக்கு அப்படின்னா ஒரு ஹில்லி ஏரியாவில் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா டயரை வந்து ஒரு 2 or 3 செகண்ட்ஸ் வந்து வீலை வந்து பிரேக்கிங் பண்ணி கொண்டு போகும். ஸோ எதுக்கு பிரேக்கிங் பண்ணும் அப்படின்னா வண்டி வந்து ரிவர்ஸ் ஃபாலிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இந்த கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரியர் கேம் வித் டைனமிக் கைட்லைன்ஸ். ஸோ எல்லா வண்டியிலும் இதில் வர வண்டியில் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பெடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டீரிங்லேயே வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் வருது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டயர் ப்ரெஷர் மானிட்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் ப்ரெஷர் வந்து நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம மானிட்டர் பண்ணலாம். அண்ட் வந்து டிரைவ் மோட் டிரைவ் மோட் செலக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன மோடில் போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம வண்டியை நம்ம டிரைவ் மோடை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன இன்ஜின்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1.5 லிட்டர் U2 CRDI டீசல் இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த டீசல் இன்ஜினோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்க அப்படின்னா 150 HP at 4000 RPM. அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்க அப்படின்னா 250 Nm at 1500 RPM. ஸோ வண்டியோட மைலேஜ் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 21 வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1.4 லிட்டர் கப்பா டர்போ GTA பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்க அப்படின்னா 140 HP at 6000 RPM. அண்ட் மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்க அப்படின்னா 242 Nm at 1500 RPM. ஸோ இதோட ஆவரேஜ் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா 17 km/L வருது.
அண்ட் நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் MPI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மேக்ஸிமம் பவர் பார்த்திங்க அப்படின்னா 115 ஹார்ஸ் பவர் அட் 6300 RPM வருது. அண்டு மேக்ஸிமம் டார்க் பார்த்திங்க அப்படின்னா 144 நியூட்டன் மீட்டர் அட் 4500 RPM வருது. ஸோ இதோட அப்ராக்சிமேட் மைலேஜ் பார்த்திங்க அப்படின்னா சேம் லைக் 17 கிலோமீட்டர் பெர் லிட்டர் தான் கொடுக்குறாங்க. ஸோ இது போக இந்த வண்டியில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ளூ லிங்க் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ ப்ளூ லிங்க் அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோன் வயர்லெஸ் சார்ஜிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதை விட ஹைலைட்டாக என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 26.03 சென்டிமீட்டர் HD இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாய்ஸ் எனபிள்டு பனரோமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வாய்ஸ் எனபிள்டாகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சூத்திங் ப்ளூ ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நைட் டைமில் வந்து ரைட் பண்ணும்போது அந்த ஒரு ஆம்பியன்ட் ப்ளசண்ட்டாக அந்த ஒரு லைட் இருக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ அந்த லைட்டிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 17.85 சென்டிமீட்டர் சூப்பர் விஷன் க்ளஸ்டர் கண்ட்ரோல் வித் டிஜிட்டல் அண்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா நம்ம வண்டி சூப்பர் விஷன்மாக என்ன அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் நம்ம அதில் பார்த்துக்கலாம். ஸோ வண்டி என்ன கண்டிஷனில் போயிட்டுருக்கு, என்ன ஸ்டேஜ் எல்லாமே அதில் கிளியராக தெரியும். என்ன மோட், என்ன கியர், ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த இதாக கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சூப்பர் விஷன் சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதை விட ப்ரீமியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா போஸ் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ போஸோட ப்ரீமியம் சவுண்ட் சிஸ்டம் வந்து இதில் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா 8 ஸ்பீக்கர்ஸ், போஸோட 8 ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரீமியம் சவுண்ட் கிளாரிட்டி வந்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்குன்னு சொல்லிட்டு போஸோட டைப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த வண்டியில் கிடைக்கிறது. ஸோ இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 11,75,000 வருது. அரௌண்டாக வந்து 11,75,000 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ வண்டி செம்மையாக இருக்குது, ரிவ்யூ பண்ண சூப்பராக இருக்குது. எனக்கே வந்து இந்த வண்டி நம்ம எடுத்துக்கலாமோன்னு ஒரு ஃபீல் வருது, செம்மையாக இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட்டு எஸ்யூவி, ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டு எஸ்யூவி, 5 சீட்டர் பெஸ்ட்டு எஸ்யூவி நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கிரெட்டா நீங்கள் சூஸ் பண்ணலாம். செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட இன்ஜின் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளிப்பிங் போடுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இதுதான் வந்து இந்த வண்டியோட இன்ஜின். ஸோ இந்த வண்டி இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் CRDI 16V இன்ஜின் வாங்க. ஸோ CRDI 16V அப்படின்னா என்ன அப்படின்னா காமன் ட்ரெயில் டைரக்ட் இக்னிஷன், அதுதான் அந்த இன்ஜின் டைப். ஸோ 16Vங்கிறது வந்து 16 வால்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன். ஸோ 4 சிலிண்டர் 4 வால்ஸ் சிலிண்டர் 4 வால்ஸ் 4 சிலிண்டர்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிலிண்டருக்கு வந்து 4 வால் இருக்கும். ஸோ டோட்டலாக கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 16 வால்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் அப்படி அந்த இன்ஜினில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் ஃபைனலி எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ நம்ம வண்டி ரிவ்யூ பண்ணியாச்சு, ரிவ்யூ பண்ணி வண்டி அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ரிவ்யூ ஓவர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிரெட்டா வண்டியை நம்ம ரிவ்யூ பண்ணோம். சேம் லைக் வந்து எனக்கு என்ன வண்டி கிடைக்குதோ நான் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் லைக் இதே மாதிரி நான் நிறைய வண்டி நான் இன்னும் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ ஸ்டில் தட் ஸ்டே டியூன்.